தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க ஏன் வாய்ப்பு இல்லை என கேள்வி எழுப்பியுள்ள ஸ்ரீபெரும்புதூரில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் TR பாலு ஆட்சி அமைக்க எல்லா தகுதியும் உள்ளது என்றும் கூறினார். மாலையில 6 மணிக்கு நிகழ்ச்சி தேசிய தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்தியா கூட்டணியுடைய கட்சி தலைவருடைய கூட்டம் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. ஆட்சி அமைக்க ஏன் வாய்ப்பில்லை என்பதை நான் உங்களிடம் கேட்கிறேன். ஆட்சி அமைக்க ஏன் வாய்ப்பில்லை என்பதை இந்த கேள்வியோடு நிறுத்திவிட மாட்டோம். நிச்சயமாக ஆட்சி அமைப்பதற்கு எல்லா திறமையும் தகுதியும் இருக்கிறது என்பது மட்டும் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற முதலமைச்சரின் அறைகூவலை தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதாக நீலகிரி தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் ராசா தெரிவித்திருக்கிறார். எப்போதெல்லாம் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்திற்கு ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் பேரறிஞர் அண்ணா காலம் தொட்டு கலைஞர் காலம் தொட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் சட்டத்தை காப்பாற்றியிருக்கிறது. இந்த முறை அரசியல் சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மதசார்பின்மைக்கு ஆபத்து வரும் என்பதை எச்சரித்து அரசியல் சட்டத்தை காப்பாற்ற 40 தொகுதிகளையும் எங்களுக்கு தாருங்கள் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த அறைகூவலை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றிருக்கிறார்கள். ஸ்டாலினின் சிறப்பான ஆட்சிக்காகவும் ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் என்பதற்காகவும் தமிழக மக்கள் வாக்களித்துள்ளதாக கரூர் தொகுதியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி தெரிவித்துள்ளார். மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு மிக சிறப்பான இந்தியாவின் தலை சிறந்த ஆட்சிக்கு மக்கள் அளித்துள்ள ஒரு ஆதரவு, அதே போல எனது அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் ஒரே மனதாக வாக்களித்திருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆட்சி இந்தியா கூட்டணி தான் அமைக்காது, என்ன சந்தேகம் உங்களுக்கு? மோடியை விட சிறந்த பிரதமர் வேட்பாளர்கள் இருப்பதாக சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் கூறியுள்ளதாக தெரிவித்துள்ள அமைச்சர் மனோ தங்கராஜ், கூட்டாட்சியை விரும்புகிறார்கள் என்றால் அவர்கள் பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வரலாம் என்றார். எல்லா கட்சிகளிலும் அவரை விட சிறந்த பிரதமர் வேட்பாளர் இருக்கிறார்கள் என்றெல்லாம் மிக தெளிவாக கடந்த காலங்களில் பேசியவர் நம்முடைய சந்திரபாபு நாயுடு அவர்களும் நம்முடைய நிதிஷ்குமார் போன்றவர்களும். இது ஒரு ப்ரீபோல் அலையன்ஸ். போஸ்ட்போலில் என்ன வேணால் நடக்கலாம். ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிஸ்ட் அவங்க விரும்புகிறார்கள், டெமோக்ரஸி விரும்புகிறார்கள் என்று சொன்னால் அவர் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. எனவே ஒரு 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 கன்சென்சஸ் அடிப்படையில், அதாவது எல்லோரும் சேர்ந்து ஒரு பிரதமரை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இப்போது காலம் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு கொடையாக நாம் பார்க்கின்றோம். இதை இந்தியா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.